தமிழை வாழ வைப்பதும் தமிழுடைய இந்த மாண்புக்கு குறைவில்லாத வகையிலே அருமையான ஒரு வரவேற்பு வாழ்த்துக்கள். வரவேற்பு உங்களை வாழ்த்து என்னுடைய கடமை. இது என் வாழ்த்து உங்களுக்காக. சகல கலைஞானம் பெற்ற தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்வன என்னுடைய மனமாற உங்களை வாழ்த்தினாலும் கூட உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக தோழியின் வாயிலாக நான் கேட்டறிந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்ற ஆவல் உள்ள வந்திருக்கேன். கேட்கலாமா வள்ளி நாயகம்? சுவாமி நாரதுடைய வாயை வாழ்த்து வாங்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேராக நினைக்கிறேன். எப்பொருள் எத்தனை மீதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஐயன் வள்ளுவன் வாக்குக்கு இணங்க எதை யார் சொல்லி கேட்டாலும் அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்ன என்பதை அறிந்து ஆராய்ச்சி செய்வதற்காக தான் கடவுள் பகுத்தறிவு அப்படின்ற ஒன்றை கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில என்ன விவரங்கள் கேட்கறீங்களோ கேளுங்க, தகுந்தார் போல் பதில் அளிப்பேன். பதில் அளிச்சு முடிச்சுட்டு கதையோடு கேட்டீங்கன்னா கதையோடு பதில் அளிப்பேன். ஏன்னா கதையோடு தாங்கள் கேட்கணும், நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத கதையினுடைய முறை. ஆனால் அதை தாண்டி தாங்கள் எது பேசினாலும் எது கேட்டாலும் திரும்ப நானும் பேசுவேன் நானும் கேட்பேன் அப்படின்றத மனதில் வைத்துக் கொண்டு கேளுங்க. கூத்தாடி கொடுத்து கண்டு அரங்கவன் நாயாடி கொண்டாடுகிறான். கரங்கள் நீட்டி பேசின கைவரை கண்டு சிறங்கலாட்டி மெச்சினால் அது அறிவில செய்ய. நியாயத்துக்கு புறம்பாக ஒருவர் பேசுவதற்கு ஆமா நீங்க சொல்றது சரியே அப்படின்னு சொல்றது அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு குற்றமா. வழியில வகையிலே நியாயமான ஒரு பேச்சு கேளுங்க சுவாமி, பதில் சொல்றேன். ஆனா திருப்பி நானும் கேட்பேன். வருமுன் காவதான வாழ்க்கை எரிமுன் வைத்து கொடுக்கிடும். அதனால வருமுன் காப்பது நன்று அந்த வாக்கியத்தை நல்ல நியாயமா பயன்படுத்தி வருமுன்ன நம்மளே காத்துக்கிறோம். இப்ப முன்னாடியே சொல்லி வச்சிருக்கோம்னா அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு. ஆனா கதையின் முறைப்படி நான் கேட்டேன் அப்படின்னா திருப்பி கேட்கறது எந்த வழிமுறையும் கிடையாது. ஏன்னா எல்லா கதை பாடலுமே நீங்க கேட்டு நான் சொல்ற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா நீ கதைக்கு அப்பாற்பட்டு கேட்டா நீங்க பேசுவீங்க கேட்பீங்க. அது எப்படி நீங்க சும்மா இருப்பீங்களா? அதுல இந்த மாதிரி இருக்கு தெரியும்ல. பாம்பின் தான் பாம்பரியும் கேட்டால் திருப்பி நானும் கேட்பேன். அத மனசுல வச்சுக்கிட்டு அப்படின்னு எச்சரிக்கை விடுவது போல ஒரு மிரட்டல் துணியில. ஏன்னா உன்னுடைய இந்த நடையுடைய பாவனையை பார்க்கும் பொழுது அடா வள்ளி நீ சொன்ன கருத்துக்கள் அவனுடைய அறிமுக காட்சியில் கேட்ட பொழுது ரொம்ப ரொம்ப நியாயமா ரொம்ப அமைதியா ரொம்ப அடக்கமான ஆளா போலப்பா அப்படின்னு போன்ற ஒரு பிம்பத்தை பார்க்க எல்லாருக்கும் உருவாக்கி வச்சுட்டீங்க. ஆனா உண்மை அப்படின்னா அது இல்ல. சிலருக்கு நாக்கில் மட்டும் விஷம் இருக்கும், சொல்லக்கூடிய வார்த்தையை கடுமையா சொல்லிடுவாங்க. ஆனா உடல் முழுவதும் விஷம் பொருந்திய ஒரு யாருன்னா அது நீ. யாரு சொல்றேன்னு இன்னொரு பழமொழி இருக்கு, பசுத்தோல் பொருத்திய புலின்னு. யாரு அது யாருக்கு பொருந்தும் சொல்லிக்கிறோம். அது உனக்கு ரொம்ப சரியா பொருந்தும். சரி பேசி முடிங்க, பேசிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு தோற்றம் வெளி தோற்றத்தை பணிவா அடக்கமா பேசுவது போல நான் முதல் காட்சியில வந்து பேசுறேன்னா அது வேற. அந்த இடம் இந்த இடம் வந்து உங்களோட தர்க்க சபை. இது நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க தான் சொல்லுவீங்க அடிக்கடி ஆண் பெண் பாகுபாடு கிடையாது நாரவர் வள்ளின்ற அதெல்லாம் தாண்டி பேச்சு போட்டின்ற மாதிரியான இடத்துக்கு வந்துருச்சுன்னா எதுவும் தேவையில்லை. யாருடைய பேச்சு பக்கம் திறமை இருக்கு, யாருடைய பேச்சினுடைய கருத்துக்கள் அதிகமாக இருக்கு அப்படின்றத மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர். அந்த வகையில நீங்க கதை முறையோடு பேசினா நான் அதுக்கு கேட்பேன் நான் சொல்லல. ஏன்னா அப்படி சொல்ல முடியாது, அது கதைக்கு புறம்பான செயல். ஆனா அதை தாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படிப்பட்டவர் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் இல்ல மண்டை பூராமே கணந்தா. மண்டை கணம் கொஞ்சமா இருக்கணும், மண்டை முழுக்க கணம் இருக்கிற ஆளை பாத்திருக்கீங்களா? என்ன சொல்றாரு, உடம்பெல்லாம் விஷமா எனக்கு இருந்து போட்டு தப்பு இல்ல. விஷத்தை விஷத்தாலதான் முடிக்கணும், முள்ளாலதான் எடுக்கணும், மலத்தை மலத்தாலதான் எடுக்கணும். வாங்க நீங்க என்ன கேக்குறீங்களோ கேளுங்க, கதை முறைப்படி கேளுங்க.
பேச்சும். இல்ல இப்ப நீ என்னைய பற்றி உள்ள கருத்து நான் சொன்ன வார்த்தைக்கு எதிர்வினை மாதிரி எனக்கு தெரியல. பல நாள் வன்மத்தை மொத்தமா கொட்டுற மாதிரி தெரியுது. ஏன் எதுவான பிரச்சனை இல்லை, எதுவாக நான் மாற்று கருத்து இருக்க போதா அது எப்படின்னு பாக்குற கதையை மறுபடி முதற்கட்ட பண்டி வீடு கண்டு மொழி மாமா. பண்டி வீடு கண்டு மொழி மாறி. பண்டு வீடு கண்டு மொழி மாறி. பதினெட்டும் நாடு சொல் தனிப்பட்ட நாடாக இருந்தாலும் கூட இந்த தமிழ் மண்ணுக்குன்னு எத்தனையோ சிறப்பு. உலக அரங்கையே எப்படா இவங்களாம் சாத்தியமாச்சு, இவங்களால மட்டும் எப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சு வச்ச முடியுது. அப்படி ஒரு கல்லணையை பார்த்தோம், ஒரு பெரிய கோயிலை பார்த்தோம். இப்படி எத்தனையோ ஒரு ஆச்சரியத்தை உலக அரங்கிற்கு ஏற்படுத்திய ஒரு இனம் அப்படின்னா அது தமிழ் இனம். இன்றைய அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி என்பது அன்றைய தமிழர்களினுடைய கண்டுபிடிப்பு என்பதுதான் உண்மை. இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் வந்து நிறைய செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கு, கண்டுபிடிச்சு நமக்கு ரொம்ப அது தோதா ஏதுவாக இருக்கு. ஆனால் அன்றே இதனுடைய பிள்ளையார் சொல்லியை போட்டு இது இப்படித்தான் என்பதை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் தமிழர்கள் என்பதை வந்து இன்றைய விஞ்ஞானத்துடைய முன்னோடியாக நம்முடைய தமிழ் இனம் இருந்திருக்கிறது. யாருக்கு அந்த உலக அரங்கத்தில் யாருக்கும் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அப்படியா ஒரு செயலை செய்தவர்கள் இந்த தமிழ் மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளிதானே. ஒரு மன்னன் எந்த வகையில் இருக்கிறாரோ, ஏன்னா ஒரு மன்னர்களும் இந்த காலத்துல வீரத்திற்கும் விவேகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக வழங்கினார்கள். அப்படி எத்தனை மன்னர்கள நடைமுறைப்படி நம்ம சொன்னாலும் கூட அதற்கு எதிர்வினையாகவும் சொல்லலாம். மன்னன் தவறான வழியில போன அப்படின்னா மக்கள் அந்த வழியில போயாகணும்னு ஒரு சூழ்நிலை. இப்ப மதுரை மதியில கூட கூன் பாண்டியர் ஒரு மன்னன், அவருடைய இயற்பெயர் என்ன நின்று சீர் நெடுமாறன்னு பேர். அந்த மண்ணே காலப்போக்கத்துல சைவத்திலிருந்து சமண சமயத்துக்கு மாறிட்டான். ஏன் சமணருடைய அந்த சூழ்ச்சியினால மன்னன் சமணத்துக்கு மாறிட்டான். மன்னன் மாறின மக்கள் சைவத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவங்களும் சமணத்துக்கு மாறிட்டாங்க. சரி, மக்கள் மாறிட்டாங்க, மன்னன் சமணத்துக்கு மாறினா அமைச்சர்கள் சைவர்களா இருக்க முடியுமா? அவர்களும் மாறியாச்சு. ஆனா ஒரே ஒரு அமைச்சர், ஒரே ஒரு அந்த மன்னனுடைய மனைவியாக விடக்கூடிய அரசி. இந்த என்ன நெஞ்சு பிடிச்சிடும் புரியல, கொஞ்சம் அமைதியா சத்தமா கூட சொல்லுங்க, என்ன செய்தின்னு சொல்றது புரியல. சொல்றத பார்த்தா இப்படி இப்படி அப்படி சொல்ல முடியுது, ஓங்கி கத்தாதீங்களா? சரி, இவங்க பஞ்சாயத்து. அப்ப அந்த மன்னனாகப்பட்டவனுடைய சமண சமயத்தை சார்ந்த சமயத்துக்கு மாறியதால எல்லாரும் மாறிட்டாங்க. ஒரே ஒரு அமைச்சர் மாறல, ஒரே ஒரு அரசி மாறல. அந்த அரசியும் மாறி இருந்தால் இன்னைக்கு மதுரை மதியில சைவமும் சமயம் இருந்தால் அந்த மங்கையரசியான அரசிய மணமேல்குடி பிறப்பிடமாக கூட குலச்சிறை நாயனார் திருமறை காடுன்ற இடத்திற்கு அனுப்பி போய் ஞான சம்பந்த பெருமான அழைத்து பாப்பா அப்படின்னு அழைத்து வர சொல்லி இங்க மதுரை மதியிலே அனர்வாத புனர்வாதம் செய்யப்பட்டு மீண்டும் மதுரை மதியில சைவத்தை கொண்டு வந்த பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா அது ஒரே ஒரு பெண்மணி மங்கையர்கரசியார். ஒருவேளை அந்த அம்மாவும் புருஷன் மாறிட்டாரே அப்படின்றதுக்காக அந்த அம்மாவும் சமணத்தை மாறி இருந்தால் இன்னைக்கு மதுரையில சைவ சமயம் ஒன்று இருந்திருக்காது, மீனாட்சி அம்மன் கோவில் ஒன்று இருந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக தனி ஒரு பெண்மணியாக இருந்து சாதித்து காட்டினால் மங்கையர்கரசியார். இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, மன்னன் அப்படின்னா மக்களுடைய நலன் கருதி மன்னன் மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்து காட்டியவன மன்னன் சொல்றோம். அவர் தான் அரசன் சொல்றோம். இப்ப மக்களுடைய பிரதிநிதியா அரசன், அப்படிதானமா? இப்ப அது போல மரங்களுக்கு அரசன்னு சொல்றோம். ஆமா, மரங்களுக்கு அரசனா கற்பகத்தரு. மலைகளின் அரசனா யாரு தெரியுமா? அது இமயத்தை சொல்லுவோம். தேவாதி தேவர்களுக்கு அரசு யாரு? எப்படியா? தேவர்களுக்கு அரசன் தேவேந்திரன் சொல்றோம். நாவுக்கு அரசன் திருநாவுக்கரசர். அப்பர் என்ற திருநாவுக்கரசர். ஆமா, அவர் தான் நாவுக்கு அரசர். ஒவ்வொன்றுக்கு அரசு இருக்கு. நீங்க சொன்னீங்க மன்னன் அப்படின்னு. இதுல வந்து ஒரு பாருங்க, எழுத்தறிவித்தவன் இறைவனாகும், கல்விக்கு அழகு கசடர மொழிது, செல்வருக்கு அழகு செழுங்களை தாங்குது, மன்னருக்கு அழகு செங்கோன் முறைமை. ஒரு மன்னன் என்பவன் எப்படி இருக்கணும்? நீங்க சொன்ன மாதிரி மன்னன் எவ்வளியோ மக்கள் வழிதான், அதுல எந்த மாற்றம் கிடையாது. அவன் ஒரு கருத்தை முன்வைத்து விட்டால் மக்கள் எல்லாம் அந்த வழி நடப்பது
என்பதுதான் சரியாக இருக்கும். இந்த அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க வேணா நினைச்சா அந்த மன்னனினுடைய மனநிலையை மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக மங்கையர்க்கரசியாரும் நாயனாரும் போய் அங்கிருந்து ஞானசம்பந்த பெருமானை வரவழைத்து திருநீற்று பதிகம் பாடினார்கள். ஞானசம்பந்த பெருமான் தங்கியிருந்த வனத்திற்கு நெருப்பு வைத்தான் பாண்டியன். பாண்டியர் இட்டதி பையவே சென்று பாண்டியருக்காகவே அங்கு எரிந்த நெருப்பு உடம்பிலே வெப்பு நோயாக பிடித்து எரிந்தது. வெப்பு நோயை எந்த சமயம் குணம் செய்கிறதோ அதுதான் உயர்ந்த சமயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனநிலையிலே மன்னன் இருந்தான். ரெண்டு பாகமா பிரிச்சுக்கிட்டா உடம்ப. வலது பக்கத்தை சைவ சமயத்தில் ஞானசம்பந்தரும், இடது பக்கத்தை சமணர்களும் பிரிச்சுக்கிட்டாங்க. எந்த பக்கம் இருக்கிற பகுதியில வெப்பு நோயை யாரு சீக்கிரம் குணப்படுத்துறாங்களோ அவங்க சமயமே உயர்ந்தது அப்படின்ற எண்ணத்திற்கு மன்னன் வந்தான். அப்பொழுதுதான் ஒரு பகுதியிலே திருநீற்றை பூசி மந்திரமாவது நீர் அப்படின்னு துவங்கக்கூடிய திருநீற்று பதிகத்தை ஞானசம்பந்தர் பாடுகிறார். அரசனுக்கு பிறகு ஒரு அமைச்சனுக்கு அழகு என்ன? அமைச்சர் கழகு வரும் பொருள் உரைத்தல், மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல், தந்திரி கழகு தருக நான்மை. அப்ப ஒரு மந்திரி வரக்கூடியது என்ன ஏதுன்றதை முன்கூட்டியே தெரிந்திருக்கக்கூடிய அந்த எண்ணம் வேணும். அந்த வகையில ஆன்மீகத்தை வளர்த்த அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டா தமிழகத்துல 2 பேர் இருக்காங்க. ஒன்று திருவாசகத்தை இந்த உலகிற்கு கொடுத்த பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனுடைய அவையிலே அமைச்சராக பணிபுரிந்த மாணிக்க வாசக பெருமான், அவர் ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் இல்லைன்னா இன்னைக்கு ஆவுடையார் கோயில் திருப்பரந்துறைன்னு ஒரு கோயில் இருந்திருக்காரு. ஒவ்வொரு கோயில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோயில் ஒவ்வொன்று சிறப்பா இருக்கும். இப்ப அம்பாலோட ஆட்சின்னு சொன்னாலே, அம்பாளுக்கு சிறப்புன்னு சொன்னாலே எந்த ஊரு? மதுரை தான். அடுத்து சிவபெருமானுக்கு சிறப்பு, அது ஐயனுடைய ஆட்சின்னு சொன்னாலே எந்த ஊரு? சிதம்பரம் தான். அடுத்து அவருடைய பிள்ளை முருகப்பெருமானுக்கு சிறப்பு. முருகனுக்கு அறுபடை வீட்டுல சிறப்பு இருக்கிறது வேற, தனிப்பட்ட ஒரு சிவாலயமாக சிறப்பு எங்க தெரியுமா? அதுதான் புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில். சரி, அடுத்து அவருடைய மூத்த பிள்ளைக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விநாயக பெருமான் கற்பக விநாயகராக அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் உண்டு. அந்த வகையில ஒரு அடியாரை போற்றி வணங்கி ஒரு அடியாரை உற்சவ மூர்த்தியாக கொண்டு வரக்கூடிய ஆலயம் உண்டு அப்படின்னா அதான் திருப்பரந்துறை என்ற ஆவுடையார் கோயில். இன்னைக்கு மாணிக்க வாசகர் என்ற ஒரு அமைச்சர் இல்லைன்னா திருவாசகம் கிடைச்சிருக்காது, கோயில் கிடைச்சிருக்காது. அடுத்து இன்னொரு அமைச்சர் யாரு தெரியுமா? அவர்தான் 3வது முறையாக. முதல்ல திருத்தொண்டர் அந்தாதின்னு கொடுத்தாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அதன் பிறகு பாருங்க நம்பியாண்டார் நம்பியும் கொடுக்கிறாரு. அடுத்து கடைசியாக நமக்கெல்லாம் எளிமையாக புரிய வண்ண அடியார்களுடைய பெருமையை மனமுருக கொடுத்தது யாரு? அனபாய சோழனுடைய அவையிலே அமைச்சராக பணிபுரிந்த சேக்கிழார். இந்த 2 அமைச்சர்கள் இல்ல அப்படின்னா பெரிய புராணம் என்ற நூலும் திருவாசகம் என்ற நூலும் இப்பேற்பட்ட ஆன்மீகம் சிறப்பதற்கு வழியே இருந்திருக்க. மன்னன் ஒரு மாதிரி இருந்தாலும் அமைச்சர் கொஞ்சம் சொல்லி திருத்தலாம். அந்த மாதிரி இந்த உலகத்துல ஆன்மீகத்தை வாழ வச்சிருக்காங்க. மதுரை மதுரையிலே சைவம் தான் சிறந்ததுன்னு நிரூபித்து காட்டி பெருமை அடைந்தா பெருமை கொடுத்தா சன்னியாசம் சம்பந்தப்படும் மதுரை மதுரை. அதுக்காக வைணவம் கொண்டு போல வண்ணதேவ பாண்டியவனுக்கு மிகப்பெரிய சந்தேகம், எது சிறந்த சமயம்னு பொற்களை கட்டி தொங்க விட்டுட்டான். யாரு பாடக்கூடிய பதிகத்திலே பொற்களை அருள் விழுவதோ அதுதான் சிறந்த சமயம். அனைத்து சமயத்திலும் பாடுறாங்க பொற்களை அருள் விழுவது. பத்தா எம்பெருமாள் பெருமானே பெரியாவார் விஸ்வசித்தர்னு பெரியாருடைய கனவு தோண்டி பொற்களை அறுத்துவான் ஆணையிடுகிறார். வந்தார் பதிகம் பாடினார், பொற்களை அருள் விழுந்ததோ இவருக்கு காட்சி கொடுத்தார். மதுரை மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. அப்ப பெரியார் நினைத்தாராம் தான் கண்ட காட்சியை மதுரை மக்களும் பார்த்துட்டாங்களே, பெருமாளுக்கு திருஷ்டி பெற்றுமே என்று எண்ணிய பெரியாழ்வார் பெருமாளுக்கு திருஷ்டி எடுத்தாராம். அதனாலதான் விஸ்வசித்தர்னு அவர் பேர் மாறி பெருமாளுக்கு திருஷ்டி எடுத்து எப்படி இறைவனை எல்லாரும் வணங்குகின்ற பொழுது மாணிக்க வாழ்கள்னு வாழ்த்தி பெருமை அடைந்தாரோ அதுபோல பெருமாளுக்கு திருஷ்டி எடுத்ததாலதான் அவருக்கு பெரியாழ்வார் ஒரு பட்டம் கிடைத்தார். இன்னைக்கு மதுரை மதுரையில கூடலாளர் கோவில் ஒரு ஆலயம் உருவாவதற்கு ஒரு காரணமா அமைந்தது. அந்த கோயிலுக்கு மட்டும்தான் யுகம் கண்ட பெருமாள் கோயில் பேரு. மதுரையை பொறுத்த வரைக்கும் யுகம் யுகமாக கிருத யுகத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சைவ சமயத்துல 4 யுகம் கண்ட ஒரு கோயில் உண்டுனா அது உத்தரகோஷ மங்கை. எல்லாருக்குமே தெரியும். ஒரு பழமொழி இருக்கு உண்டு. ஏன்னா மங்கைக்கு உபதேசம் செய்த இடம் பிரணவத்தை சிவபெருமான், அதான் உத்தரகோஷ மங்கையின் பெயர் உருவானது. அதுபோல யுகம் யுகமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னா அது கூடல் அழகர் பெருமாள் கோயில். இறைவன் கிடந்து நின்று சயன குளத்தில் ஒவ்வொரு 3 நிலையிலையுமே இறைவன் காட்சி கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கூடல் அழகர் பெருமாள் கோயில். பெருமாள் 4 நிலைகளையும் காட்சி தரார். ஒரு ஆலயம் அவதாரம் எடுத்த பிறகு அந்த ஆலயம் உருவாவது இயற்கை. ஆனால் ஆலயம் உருவான பிறகுதான் அவதாரம் எடுக்கப்பட்டது. ஏன்னா இரணிகசிவன் அசுரனுக்கு வரத்தை கொடுத்துட்டீங்களே அவரை எப்படி அழிக்கிறது எல்லாம் என்று முனிவர்கள் தேவர்கள் மறுத்துமுற்று பூலோகத்தை வந்த பொழுது அவர் அழிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் அவதாரம் எடுத்து இப்படித்தான் அழிக்க போறேன் என்று அவதாரத்துக்கு முன்பாகவே செய்து காட்டி அந்த அவதாரத்தை இதுதான் எடுக்க போறேன் காட்டியதான் உருவானது திருக்கைன துன்பம். அப்படி திருக்கை ஓட்டியதான் உருவானது திருக்கோசூர். அந்த திருக்கோசூர் சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்துலதான் பெருமாள் 4 நிலைகளிலே காட்சி செய்கின்றார். 4
எண்ணமே இல்லாத ராமானுஜன். அவருக்கு முதல்ல நான்ற எண்ணம் கொஞ்சம் இருந்தது. அதனாலதான் போய் பார்க்கும் பொழுதே நான் வந்திருக்கிறேன்னாரு. நான் செத்த பிறகு வாண்ணா, நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னாரு. இந்த மாதிரி பல முறை போயும் நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது நான் செத்த பிறகு வா, நான் செத்த பிறகு வானாரு. அதன் பிறகு பொருள் உணர்ந்தாரு. நாராயண மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. இந்த மந்திரத்தை வெளியில சொல்லிடாத நரகம் கிடைக்குன்னாரு. எனக்கு நரகம் கிடைக்கும், சொல்ற ஆளுகளுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டாரு தன்னுடைய குருநாதர்கிட்ட. சொல்ற ஆட்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உனக்கு நரகம் கிடைக்குன்னாரு. அப்ப எனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, சொல்லக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும்னு யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு மக்களை அழைத்தார். மேலே கோபுரத்தின் மீது ஏறி நின்று ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டோத்திரத்தை சொன்னார். எல்லோரும் சொன்னார்கள். இப்படி உலகிற்காக வாழ்ந்த ஞானியர்கள் இந்த உலகத்தில் 3 அடுக்குகளை கொண்ட ஒரு ஆலயம். அது 2வது அடுக்கு ராமானுஜர் திருமண்டபம் என்ற பெயராலே, அவர் பெயராலே இன்றும் அந்த மண்டபத்திற்கு பெயர் உண்டு. காரணம், அந்த மண்டபத்தை வேறு அனைத்து மக்களையும் அனைத்து ஓம் நமோ நாராயணன் மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பியது பெருமையின் உடனாக இன்னும் அங்கே இவருக்கு ஆலயம் இருக்கிறது. ஞானியர்கள்லாம் பெரிய ஆட்களாக இருந்தாலும் பணிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இன்னொரு சின்ன விஷயம் சொல்லுங்க. 16 முறை தோற்று, அதாவது நான் வந்திருக்கிறேன், ராமானுஜன் வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், நான் செத்த பிறகு வான்னு சொல்லி அனுப்பிட்டார் நம்பியாட்டா நம்பி. அப்ப 17வது முறை தான் போய் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதைத்தான் ஒரு அம்மாட்ட சரி இதை சொன்னா இந்த அம்மா பதில் சொல்ல பார்க்கறதுக்காக 16 முறை தோற்று, அதாவது 16 முறை தோற்று தானே போனார். 17வது முறை தானே அடியேன் ராமானுஜன் சொன்னார். அதனால சுருக்கமா கேட்டேன், ஏமா 16 முறை தோற்று 17வது முறை ஜெயிச்சது யாருன்னு. அப்பதான் நம்ம சொல்லுது கஜினி முகமதுன்னு. எவ்வளவு ஞானஸ்தி. புராணத்தை கேட்டா கஜினி முகமது படையெடுத்து வந்தா அந்த ஆத்தாட யாரு கேட்டா. நானே அதை ஏன் தெளிவா சொல்றேன்னா நேரங்காலையிலேயே ஆங்காங்க சுருக்கமா சொல்றேன். திருமலை நம்பின்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த ராமானுஜன் அங்க போனார். அவருடைய மாமன் தான் அங்க போறாரு. திருமலைக்கு போய் நம்பியே வாங்க வாங்கன்னு ராமானுஜரை வரவேற்பு கொடுத்தாரா. இப்ப ராமானுஜரை கேட்டாரா, திருமலையில சாதாரணமா இருக்கிற ஆள் எதுவும் இல்லையா? சாதாரண ஆள் வந்திருக்கலாமே, நீங்களே ஏன் வந்தீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க வரலாமா? என்னை வரவேற்பு கொடுக்க. இவருடைய பணிவை பத்தீரா. அப்ப அவருடைய பணிவை பாருங்க. அவர் சொன்னாரா, திருமலை எங்கும் தேடி பார்த்தேன், திருமலை எங்கும் தேடி பார்த்தேன், என்னை விட சாதாரண ஆள் இல்ல, அதனாலதான் நானே வந்து வரவேற்பு கொடுத்தேனாரா. அப்ப கற்றாரை கற்றார் காமுருவர்ன்றதை தாண்டி 2 மிகப்பெரியவர்கள் சந்திச்சு அங்க பணிவு அப்படின்றது பிறக்கணும். இவர் 11 மதியம் பாடி கதவை திறக்கும் மன ரொம்ப வருத்தப்பட்டார் திருநாவுக்கரசர். ஒரு பாடலே உன் கதவை மூடிட்டாரே, நான் 11 பாடல் பாட வரைக்கும் சிவன் கதவை திறக்கலைன்னு வருத்தப்பட்டு இருந்த பொழுது அப்பதான் இவர் சொன்னாராம், அறிவாளி தன்னை தாழ்த்தி பிறகு உயர்த்துவதற்காக 11 முறை தாங்கள் பாடுவது வரைக்கும் சிவனுக்கு வந்து உங்கள் பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கேட்டுட்டே இருந்தார். ஆனா நான் ஒரு பாட்டுலே பாடினேன், என் பாட்டு அவருக்கு பிடிக்கிற போல, அதுதான் உடனே கதவை சாதித்தார். அப்போ ஒரு அறிவாளி எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுகிறது இல்லை. அந்த எண்ணம் வேணும். தான் மட்டும் அறிவாளி என்ற எண்ணம் கொள்ளாமல் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேச்சு பேசுறோம், ஒரு பேச்சாளரா இருக்கும், எங்கனாலும் சரி, ஒரு பட்டிமன்றமா இருக்கட்டும், மேடை நாடகமாக இருக்கட்டும், சொற்பொழிவா இருக்கட்டும், எங்க பேசினாலும் அமர்ந்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் அறிவாளிகள்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம அறிவாளி. அவன் நமக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி எண்ணம் வந்துட்டாலே நான் பேசுறேன்ற எண்ணமே யாருக்கு வரக்கூடாது. நமக்குள்ள இருந்து பேச்சு திறமைங்கிறது இறைவன் பார்த்து கொடுக்கக்கூடிய அனுகிரகம். அவர் பார்த்து அனுகரிக்கிறாரு, அதனாலதான் பேசுறோன்ற எண்ணம் வேணுமா. ஆக தன்னை மட்டும் அறிவாளி என்று உணர்ந்தவன் வாழ முடியாது. தானும் அறிவாளிதான் என்ற நம்பிக்கை கொண்டவன் மட்டும் தான் வாழ முடியும். தான் மட்டும் அறிவாளி என்பதை தாண்டி கீழே உட்கார்ந்து பார்க்கிறோம் நம்மை விட அறிவாளிகள், அதை விட நம்ம கூட பேசுறவங்க அறிவாளி மட்டும் அதிக ஆணவம் முடிச்சவங்க, திமுரு பிடிச்சவங்க, மண்டகனம் முடிச்சவங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். இது இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது ஒரு அழுத்தம் திருத்தமா ஒரு வன்மத்தோடு சொல்வதற்கு நேரத்துக்கு முன்னாடி என்னைய வெஸ்டர்ன் நீங்க உடம்புல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு விஷயத்தை தொடரும் பொழுது எதிராளி அது சம்பந்தமாக ஒரு கிளைக்கு தொடரும் பொழுது, ஏன்னா அதுதான் அறிவாளி கனவு. சும்மா ராமேத்தவர் வந்தார், அவர் அவுத்து போட்டார், மகாபாரதம் வந்தார், முடிஞ்சு போட்டார் அப்படின்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. இதை பேசுவதற்கான ஒரு கதை பேசுறீங்க, அது புராணமா இருக்கலாம், வரலாறா இருக்கலாம், அது சார்ந்த அந்த கருத்தை ஒத்து நான் சொன்னா மட்டும்தான் அது நல்லாவும் இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல, சம்பந்தமே இல்லாம கதை போக கூடாது. சரி, சம்பந்தத்தோட நானும் வரேன். மரங்களின் அரசு நீ யாரமா சொன்ன? மரங்களின் அரசு கற்பகத்தரு வச்சு கற்பகத்தரு என்னெல்லாம் கேட்கிறோம் அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கற்பகம். எப்படி அல்லல்ல கூட அமுத சொல்றது போல என்னெல்லாம் கேட்கிறோம் அதெல்லாம் உடனே கொடுப்பது. சரி, இது மரங்களின் அரசு. ஆமா, பறவைகளின் அரசு. பறவைகள் பச்சீராசன் அப்படினாலே யாரு? கருடன் தான். கருடன் சொல்றோம். இப்ப கருடனுக்குன்னு தனி சிறப்பு எத்தனையோ இருக்குல்ல. மகாவிஷ்ணு வாகனம் வைத்திருக்கிறாரு. கருடன் ஒரு அந்த உருவத்தில் இத்தனை மலைகள் உண்டு. இத்தனை சிறப்புகள் எல்லாமே இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆழ்வார்கள் 12 பேரை தவிர ஆழ்வார் பட்டம் பெற்றவர்கள் அவரும் ஒருத்தர். ஏன் அதே ஒரு சக்கரமும் பெற்று இருக்கு. சக்கர தாழ்வார் சொல்றோம், கருட ஆழ்வார் சொல்றோம். ஏன்னா இறைவனை பணிந்த பக்தர்களை தவிர்த்து இப்படியான பறவைக்கோ இல்ல ஆயுதத்திற்கோ கூட ஆழ்வார் பட்டம் கிடைத்திருக்கு. அதெல்லாம் உலகத்துல இருக்கிறது செய்தி. இப்ப கருடன் ஆகப்பட்டவர், ஆனா அவர் வந்து கருடன் சொல்றோம்ல, எல்லா ஊர்லயுமே கருடன் மறக்கும், ஒரு ஊர்ல மட்டும் கருடன் மறக்காது. ஆமா, எல்லா ஊர்லயும் ஒரு கும்பா
கும்பாபிஷேகம் நடக்குது, கோயில் கும்பாபிஷேகம். அங்கேயே கருட பகவான் வந்தாதான் அந்த நிறைவடையுது அப்படின்னு நடக்குது. எவ்வளவு கோடி செலவழிச்சு ஒரு குடமுழுக்கு நடத்தினாலும் அந்த கும்பத்தை நீரத்தோடு கருட பகவான் வந்தாதான் அந்த குடமுழுக்கு நிறைவு வருகிறது. ஆமா, ஏன்னா அது காக்கும் தெய்வமான திருமாலினுடைய வாகனம். அவர் வந்துட்டா தேவாதி தேவர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, கும்பாபிஷேகம் நிறைவடைந்துருச்சுன்ற இடத்துக்கு ஆச்சாரியர்கள் ஆணையம் அமைக்கப்படுறதுக்கு மக்கள் நல்லா இருக்கணும். மக்கள் நல்லா இருக்க காப்பாற்றணும்னா காக்கூட மகாவிசாமி அவனே தன்னுடைய வாகனத்தை அனுப்பி அவன் கொடுக்கிறாரு ஒரு கருத்து உண்டு இல்லையா? எல்லா கோயிலையும் கருணை பறக்கும், கருணை பறக்காதுன்னு வட்டமிடாதுன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் எந்த ஊருன்னு. காசி. அது எல்லாருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ இது ஒரு கேள்வி, பெரிய கேள்வி. அதனால இதை ஒரு அழுத்தம் திருத்தம் சொல்லி அதுதான் நீங்க கேட்டீங்களே காசி அப்படின்னு சொல்றதுனால இந்த பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அது என் கேள்வியே இல்ல. முதல்ல திமிரு இருக்கணும். அது யார் சொல்றது? அது யார் சொல்றது? திமிரு இப்படி இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கு. சந்திக்கிற ஆளை பொறுத்து பேசுற விதமோ பேசுற விஷயம் மாறிட்டாகும். சரி கேளுங்க. காசியில பறக்காதுன்னு எல்லாரும் தெரியும், அது அவ்வளவு கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா என் கேள்வி அது கிடையாது. சரி, என்னதான் உங்க கேள்வி? கேள்வி அதுதான் கேட்டியா? ஆர்வம் ரொம்ப நல்லா பாராட்டு விதமா தான் இருக்கு. அப்ப இது உங்க கேள்வி என்ன? அப்ப எது கேள்வி? நானு ரொம்ப அழகா எடுத்து சொல்லி காசியில வட்டமிடாதுங்கிறேன். அத ரொம்ப சாதாரண இது ஒரு கேள்வி. பாக்குற மக்களை நீ மூல செலவு பண்ணிட கூடாது. இப்ப நான் கேட்டது ஏமா கருணை பறக்காத ஊரு என்ன ஒரு தெரியுமா அப்படிங்கும் பொழுது அதுதான் காசி. இப்ப இத பாக்குற மக்கள் என்ன தெரியும் தோணும்? அடடா நாரத கேட்டு வண்டி பதில் சொல்லிட்டாங்கப்பா அப்படி பிம்பத்தை நீ உருவாக கூடாது. நீங்க நானாவது என்ன பண்ணுவேன்னா என் பேச்ச கவனிக்கிற மாதிரியாவது மூல செலவு பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? உங்க பேச்ச மட்டும் கவனிக்கணும், வள்ளி பேசுறதெல்லாம் தப்புன்ற மாதிரி மூல செலவு. நீ ஒரு விஷயத்தை இல்ல நீ சொல்றது தப்புமா இதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. நீங்க உன்னிட்ட சொல்ல மாட்டேன்னா அப்ப யார்கிட்ட நான் சொல்லணும்னா அவங்க வச்சு அந்த அளவு இருக்கணும். உண்மை. சரி வாங்க. கட்டாதான் காப்ப வேண்டும். சந்தோஷம். கருடன் காசியிலே வட்டமிடாது, பிரச்சனை இல்லை. அது இப்போ வரைக்கும் நடைமுறை. ஆனால் அந்த கருடனை காசியில வட்டமிட வச்சாத ஒருத்தர் பறக்காதுன்னு பஞ்சாயத்துல பறக்காது. சரியா பறக்காது, அது ஒரு காரணம் விட்டு. ஆனா பறக்காதுன்னு சாபமிடப்பட்ட அந்த கருடனையே காசியில பறக்க வச்சு காட்டினார். அப்ப அது சிறப்பு தானே? இது என் கேள்வி இல்லை அப்படின்னு நினைச்சாரு. இதே என் கேள்வி. ஏன்னா நீ அதை சிந்திக்க கூட தோணும். சரி, இப்ப இதே இந்த கேள்வி இல்லைன்னு சொல்லிடுவானு. இதுதான் கேள்வி. காசியில் பறக்காத கருடனை காசியில் பறக்க வைத்து வட்டமிட வைத்தார் ஒருவர். யாரு? காசியில கருடன் பறக்காதுன்னு முடிவே ஆயிடுச்சு. நான் கேட்டேன், நீ சொன்னா அந்த மக்கள் ஒத்துக்கிட்டாங்களே. அதான் கூட ஆமா காசினாப்பா கருடன் பறக்காதப்பா அப்படியே அந்த அண்ணனோட ஒத்துக்கிட்டாப்ல. அதுதானே கதையே. ஆமா. இப்ப இதெல்லாம் வந்து எந்த விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கணும். எல்லாத்தையும் விதி விலக்கு ஒண்ணு இருக்கும்ல. பெண்கள் தான் குழந்தை பிறக்கின்றது இயல்பு. ஆனா ஆண் பிள்ளை பெற்று ஒரு விதி விலக்க மாறினல்ல, அது போல கருணை பறக்காத இயல்பு. விதிக்கு ஒரு விதி விலக்கு வட்டமிட வச்சார், பறக்க வைத்தார் ஒருவர். யாரு? ஐயோ என்ன இப்ப ஆரம்பத்திலே ஐயோங்கிற அப்படி. ஆக இப்பதான் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பிரச்சனை பண்ண என்னடா அது ரொம்ப பணிவாவே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சுவார்த்தையிலேயே போகல. நான் அவ்வளவு பணிவான இல்லைன்னு உனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நீ அவ்வளவு நல்ல மனுஷன் இல்லைன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். நீ எப்படி பாராட்ட வச்சு ஐயோ நாரதரா அற்புதமாக பேசிவிட்டார். நீ பேசுறது எல்லாமே வாழப்படுத்த ஊசி ஏத்துற மாதிரி. எந்த விஷயம் நாரதர் பேசுறோம் அதை விட ஒரு மடங்கு மேல பேசினாத்தான் உனக்கு தூக்கமே வரும். ஆமா, எனக்கு அப்பதான் தூக்கம் வரும். அதனால என்ன பேரு வாங்க வைக்கிறாள் நீ இல்ல, எதிர்த்து பேசுற ஆளே இல்ல. இவர் நல்ல ரொம்ப நல்லவில்ல. என்ன பேசுற நான் நேரே ஒத்துக்கிறேன். ஆமா நான் மண்டகமான ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்க. உங்களை மாதிரி ஒரு மண்டகனமான திமிரு பிடிச்ச எனக்கு இந்த நாரதர் வேடம் போடுற ஆளையே பிடிக்காது. நாரதர் வேஷம் போடுற ஆளே நமக்கு ஆகாது. உள்ள கூட பேசிக்கிறோம், வந்தா வாங்க அப்படின்னு ஒரு அண்ணனோ தம்பி என்ன ஊராவோ பேசிக்கிறோம் யாரா இருந்தாலும். ஆனா நாரதர் வேஷம் போடுறால மேடைக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. அதிலும் நாரதர் வேஷம் போடுறதுலயும் இந்த ஜெயமாதவன்ற பேரை கேட்டா அப்படியே என் காதுக்குள்ள அப்படித்தான் இருக்கு. ஆமா, அதுல இவரே என்ன ஒரு சின்ன விஷயம். உனக்கு நாரதர் வேஷம் போடுற ஆளு இல்ல பிடிக்கும், அதே வேற பிரச்சனை. ஆனா இந்த வள்ளின்னு ஒரு பேர் எழுதி ஒரு பேப்பர்ல போட்டா கூட எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வரும். தெரியும், எங்க பெரியம்மா பேர் வள்ளிங்க, ஏன்னா அவ்வளவு பாசமா இருப்பாங்க. ஆனா வள்ளி பேர் வச்சதுனாலே அதுல எப்படா கல்ல கொண்டு மண்டை உடம்பு வீட்லயே வச்சிருக்க கூடாது. அதுலயும் முக்கியமா உண்மையான பார்த்தோம். சில பேரை பார்த்தா கூட அவங்க பேசுறத பார்க்கும்போது என்ன நம்ம எழுத்து பேசுறாரு. ஆனா முகத்தை வண்டியில ஏறி பார்த்தாவே இனம் புரியாத ஒரு வெறுப்பு உணர்வு. அது ஏன்றதுக்கு காரணம் இல்லைன்னு வச்சுக்குவேன். இப்ப இதுக்கு பதில் சொன்னா இப்படி சொன்னாதான் என் மனசா அதுக்கு இங்க வேலை இல்ல. இப்போ முகத்தை அப்படியே கண்ணாடி வச்சு பார்த்தா உங்க முகத்தை பாருங்க. சிரிச்ச மணிக்கு சொல்ல மாட்டேன்.
சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. ஐயோ அம்மா நம்மளை எச்சரிச்சுறாரு, நடுங்கி தவிக்கணுமா? கேட்கற என்ன பண்ணணும்? உன் மண்டகம் நீங்காட்டேனா ஒன்னு விட அதிகம் பண்ண காட்டிட்டு ஆவேன். சரி, அப்ப இம்புடு திமிரா பேச ஆள நீ விட்டுட்டு போறதா இல்ல? அங்க விட்டுட்டு போன அவசியம் நமக்கு என்ன இருக்கு? நீ ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது எனக்கு எந்த பஞ்சாயத்து முடிவு, நீ செஞ்சுக்க. ஆனா நான் செஞ்ச பத்திய கேள்வி, அதுக்கு நீ சரியா செஞ்சுட்டு அப்ப நீ என்ன செய்யற பாரு. இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம கேள்விப்பட்டது கூட இருக்க முடியாது, பெருசா பேசப்பட்டிருக்காது. ஏன்னா காசினாலே கருடன் ஏன் பறக்காதுன்னா நம்ம பேசியிருப்போம். ஆனா கருடன் பறக்காததே ஒருத்தர் பறக்க வைக்கிறாருன்னா அது எப்படி? இது விதி பறக்காதுன்னு தெரியும், ஏன் பறக்கலன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இது கூட தெரியாம நீ இவ்வளவு மேல சொல்ல முடியாது. எனக்கு அது பஞ்சாயத்து இல்ல. ஏன் பறக்கல அப்படின்னா சொல்றது பஞ்சாயத்து இல்ல. பறக்காத கருணை சாம வாங்கியாச்சு, கருணை மறக்கல, கதை இதுதான். ஆனால் அப்படி பறக்காத அதே கருணை அதே காசில நான் பறக்க வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு பறக்க வைத்து சிறப்பு கொடுத்தார். பெரிய விஷயம் இல்லையா? விதியை மாத்திரதானே உலகத்துல மிகப்பெரிய சரித்திரம். அந்த விதியை மாற்றி கருணை பறக்க வச்சாரு. இதுதான் சரி, கேள்வி நல்லா இருக்கு. இப்ப நானும் கேள்வி கேட்கணும். இந்த வாயில வந்த வசனம் கேளுங்க, நான் சொல்றேன், திருப்பி நான் கேட்பேன். சொல்றேன்னு சொல்லிருக்க முதல்ல. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி என்னங்க பதிலாகாது. உங்களோட தர்க்கம் பேசி முடிச்சுட்டு முழுமையா இங்க இருந்து கிளம்புறது வரைக்கும், கிளம்புறதுக்குள்ள நான் சொல்ல போக முடியாது, சொல்ல போக மாட்டேன். அந்த இடத்துக்கு நான் வர மாட்டேன். போக மாட்டேன் இல்ல, போக முடியாது. என்ன முடியாதுன்னு சட்டம் போடாதீங்க. பதில் சொல்லாம சொல்றேன், போக மாட்டேன் சொல்லாம போறீங்க. கால் எடுத்து வச்சிருவே, நீ ஒண்ணு விடவே மாட்டேன். அப்படியா? நான் பதில் சொல்லாம கால் எடுத்து வச்சுல நீ கேக்குறீங்க, நான் கேட்பேன். நீங்க பதில் சொல்லாம நகன்றீங்க, நான் பாக்குறேன். அடுத்த காலம் அறுத்து போடு. வாங்க செத்தால மேல சாவலாம். பரவாயில்ல வாங்க. பதில சொல்லணும், அந்த மேடையில உங்களுக்கு அடிமணி எழுதி கொடுத்து சொல்றது பஞ்சாயத்து இல்ல. அது நியாயமா நான் ஏத்துக்கிற மாதிரி பதிலா இருக்கணும். அது நியாயம்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் கதை. இது என்ன வரலாறு இருக்குல்ல, புராண கதை இருக்குல்ல, படிச்சிருந்தா அதான உண்மையா இருக்கும். ஆனா நீங்க வந்து வீம்புக்குன்னு பேசி இல்லைன்னு ஆக்குனீங்கன்னா அதுக்கு நான் உனக்கு முடியாது. நியாயமா இருக்குல்ல. இப்ப ராமர் மனைவி சீதை, ராமர் வந்து யாருடைய அவதாரம்? மகாவிஷ்ணு அவதாரம். சும்மா யதார்த்தமான ராமாயணம். ஏமா ராமர் சீதையுடைய கணவன் யாருமாடு? கிருஷ்ணர் நம்ம சொல்லுச்சு. ரொம்ப அறிவா பேசுறாங்க. ஏமா கிருஷ்ணருங்கிற? யாருடைய அவதாரம்? ரெண்டு மகாவிஷ்ணு தானே, ஒருத்தர் தானே. இது 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 பாக்குறது கேக்குறது நியாயமா இருக்குமா? அது நல்லா இருக்குமா? அப்படி பேசுறா. அந்த அவதாரத்துல அவருடைய பெயர் என்ன? ஊர்ல ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, என்னங்க மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? இது வந்து கேக்குறது நியாயமா இருக்குமா? தெரியும், ஆனா நியாயமா? அவதாரங்கள் மேல வரல. அது மாதிரி மக்கள் ஏத்துக்கிற மாதிரி சொல்லிடணும்னு சொல்லி கதை எழுதுறாம அந்த மக்கள் ஏத்துக்கணும், நான் முதல்ல ஏத்துக்கணும். அதனால வார்த்தையை பயன்படுத்துறேன். வாங்க வாங்க வாங்க. நீங்க ஏத்துக்கிற ஒண்ணு இருக்கு. யாது நீங்க சொல்ற மாதிரி இது சாமர்த்திய பேச்சு. ராமனுக்கு கிருஷ்ணன் இதெல்லாம் பெருமாளோட அம்சம் தானா? ஒவ்வொரு அவதாரம் தனித்தனி இருக்கு. அவதாரத்துக்கு தனித்தனி கதை உண்டு, கதாபாத்திரம் உண்டு. அது வேற. அப்படி பேசுறது நீதிக்கு புறம்பானதா இருக்கு. ஆமா, நீங்க பெரிய அப்படி நீதியான ஆளுதே. சரி, நான் பேசுறது அப்படி ஒரு நீதி தவறி போனா நிப்பாட்டி சொல்லு. அத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். கருடன் அப்படினாலே யாருக்கு வாகனம் சொன்னீங்க நீங்க? கருடன் யாருடைய வாகனம்? மகாவிஷ்ணு வாகனம். இப்ப சிவபெருமானுக்கு வாகனம்னா எது? காளை மாடு. முருகப்பெருமானுக்கு வாகனம் அப்படினா மயில் வாகனம். முதலாக வாகனமாக வந்தது எது? ஆட்டுக்கடா இருந்தது, யானை இருந்தது, குதிரை இருந்தது. ஏன்னா இன்னைக்கும் மருதமலை முருகனுடைய ஆலயத்திலே முருகன் குதிரை மீது ஏறி நின்று, இன்னைக்கு பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் ஆலயத்துல முருகன் சன்னதியில முருகன் யானையோடு காட்சி தருகின்றார். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்புகளாக இருக்கு. நீங்க கூட ஆரம்பத்துல சொன்னீங்க குன்றக்குடி முருகனுடைய ஆலயம் மயிலே மலையாக மாறி மயில்மலை கண்டனாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோயில். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்போடு இருக்கு. இப்ப இலங்கை எடுத்துக்கங்க, கதிர்காம முருகனுடைய ஆலயம். எல்லா கோயிலையும் விக்கிரகம் இருக்கும், வேல் இருக்கும், பூஜை முறையோடு நடக்கும், வேற மாதிரி நடக்கும். ஆனா அங்க முருகனுடைய ஓவியம் இருக்கும், வாயை கட்டி கொண்டு. இன்னைக்கு சபரிமலைக்கு பள்ளி கட்டி சபரிமலைக்கு கட்டும் போதுதான் வாய் கட்டிக்கிட்டே குருநாதர் எல்லாம் வந்து கட்டுவா பார்த்திருப்போம் நம்ம. ஆனா அங்க இலங்கையில இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துல முருகன் மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யும் பொழுதே இலங்கையில இருக்கிற அர்ச்சகர் என்ன பண்ணுவாங்க? கண்ணை மட்டும்தான் காட்டுவாங்க, முழுமையா அப்படியே மூடிக்கிடுவாங்க. அங்க ஒரு பெட்டி உண்டு. அந்த பெட்டியிலே முருகனுடைய சக்தியை ஒரு ஞானி அடைத்து வைத்ததாகவும் அதுக்குள்ள முருகன் இருக்கிறதாகவும் நம்பப்படுது. இப்படி ஒவ்வொரு முருகன் கோயிலையும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு நடக்குது, விஷயம் இருக்கு. புகைப்பிடிப்பது உடல் தீங்கானது. புகைப்பிடிப்பது உனக்கு ரொம்பவே தீங்கானது. அந்த வாரம் புடி சுத்தமா பிடிக்காது. ஆனா அப்படிப்பட்ட சுருட்டையே முருகனுக்கு நைவேத்தியமா படைக்கிற ஆலயமும் இருக்கு. ஒரு ஆலயம் முருகன் வித்தியாசமான கோயில் நிறைய இருக்கு. சரி, இப்ப ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அது இருக்கட்டும். இப்ப நான் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி பெருமாளுக்கு வாகனம் யாரு? கருட பகவான். இந்த கருடன் யாருடைய பிள்ளை? எப்படி பிறந்தாரு?
எப்படி வந்தாருன்றதுக்காக கதை உண்டு, அது உங்களுக்கு தெரியும். ஆனா அது என் கேள்வி இல்ல. சொல்லக்கூடிய எனக்கு தெரியும். சொல்ல வர்றேன். நாரத வேஷம் போட்டு வரும்பொழுதும் சரி, வள்ளி என்ன வேஷம் வள்ளி மாதிரி பேசு, சமயத்தை வில்லி மாதிரி ஆகிற இவர் வந்து சாமி. நான் எவ்வளவு நாகரிகமாக ஒரு வார்த்தை நாகரிகம் தாரி நான் பேசுறேன். சொல்ல முடியுமா? நான் என்ன நாகரிகம்லாம் பேசுனேன்? வாங்க போங்கன்னா செயல்பாடு சரியில்லை உங்களுக்கு. ஒரு விஷயம் கேட்கிறேன், கையில பட்டுருச்சா என்ன படல சந்தேகம் வரையா உனக்கு? அப்பா இப்பதான் உனக்கு மனசு ஆறி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆறுச்சா ஆறல அதே மசாயத்துல. ஆனா சொன்ன எப்படி பிறந்தான்னு சொல்றது என் கடமை இல்லையா? நாடகம் 2 முட்டை பாதி உடம்புதான் அவனே. அப்புறம் வந்து 100 முட்டை இருக்கு. யாரியா கேட்டது? 3 முட்டை கொடுத்தாரு. கொண்டு போய் வைங்க. இருங்க, இதெல்லாம் ஆரம்பத்துல நம்ம நாடகத்துக்கு வந்தப்பே படிச்ச விஷயம். வினதை கத்துரை கதை தெரியாம நாடகத்துக்கு வந்து மேடையில பேச முடியுமா? நாட்டுக்கு பாம்புக்கு ஏன் இரட்டை பிளவுபட்ட நாக்கு இருக்கின்ற கதையில அதுவும் வரும். அதனால நீங்க அந்த கதையெல்லாம் சொல்ல வேணாம். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் எனக்கு தெரியும். படிக்காம யாரும் படிச்சதை நினைவு வச்சு சொல்றது ஒரு விஷயம். அது கதை சொல்றதோட கதையில் உள்ள பேர்களை சொல்றது ரொம்ப முக்கியம். கருணன் இருக்காருல்ல, பெருமாளுக்கே வாகனம், பெருமாளுக்கு வாகனம் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள. அதனால பாருங்க, பச்சைகளின் அரசன் அவரு. அதனால திமிர் மண்டகணம், அவ்வளவு மண்டகணம் கருடனுக்கு அவ்வளவு ஆணவம். ஆனால் கருடன் கொண்ட அந்த ஆணவத்தை அடக்கி ஆணவமற்ற கருடனாக கருடனை மாற்றியது யார் கதையில்? கருடன் ரொம்ப திமிரு பிடிச்சவரா இருந்தாரு, மண்டகணமாக இருந்தாரு, ஆணவம் அதிகமாக இருந்தது. அந்த கருடனுடைய ஆணவத்தை அடக்கி அவரை பணிவான கருடனாக அந்த ஆணவத்திலிருந்து வெளியிட வச்சு அதை அடக்கி காமிச்சது யாரு? நீங்க கருட புராணத்தை படிச்சோம்னா அது வந்து யமலோகம் போற கணக்கு சொல்லும், அது வேற. ஸ்ரீமத் பாகவதம் படிச்சோம்னா கருடனை பத்தி அங்க வரும். ஏன்னா பெருமாளை பத்தி வரனால கருடன் பத்தி வரும். இந்த கருடனுடைய கதையை பத்தி நீங்க முழுமையா படிச்சிருந்தீங்கன்னா, பிறப்ப மட்டும் படிச்சுட்டு பேசுறதுக்கு பெரிய விஷயம் இல்ல, முழுமையா படிச்சிருந்தா இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சு. எல்லாருக்குமே ஒரு ஆணவம் தான் பெரியார் என்று ஆணவம் தலை தூக்குகிற பொழுது அந்த ஆணவத்தை அடக்கி நல்வழிப்படுத்தி எத்தனை கதைகள் உண்டு. இப்ப நான் கேட்டேன், பறக்க முடியாத காசியிலே கருடனை பறக்க வச்சது யாரு? ஆனா அதுக்கு கிளை கதை மாதிரியே அதே கருடனுக்கு தான் என்ற ஆணவத்தை அடக்கி ஆணவம் கொண்டிருந்த கருடனை ஆணவமற்ற கருடனாக மாற்றியது யார்? என்னுடைய கேள்வி. நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு பதில யோசிங்க, சரியா? ஆடு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நனைதேன்னு ஓனாய் ரொம்ப வருத்தப்படுச்சா. என்னை வந்து யோசிக்க நான் அது ஏன் சௌரியா அதை நான் பாத்துக்கிறேன். உங்க மேல எனக்கு ஒரு தனி அன்பு இருக்கு. அதெல்லாம் சத்தியமா கிடையாது, கோர்ட்டுக்கு அறியாதவங்க சத்தியம் சொல்றேன். சும்மா காட்சி தான் சொன்னேன், அதையும் நம்ப மாட்டீங்க. சரி போயிட்டு போட்டோம் இருக்கட்டும். ஆக நீங்க என்ன குறைவா வன்மம் நான் பேசுறேனா? இவர் வன்மமே எல்லாம் பேசுறாராம். சரி, இப்ப நான் கேள்விக்கு பதில் சொல்லியே தீருங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? மக்களை பூரா எனக்கு எதிரியாக்கி பிடிங்க. பத்தியா, இந்த அம்மா வந்து நான் முதலே கேள்வி கேட்டனே பதில் சொல்ல தெரிஞ்சா சமாளிக்குது, அப்படி இப்படி நீங்க மக்களை பூரா மாத்தி பிடிவீங்க நீங்க. அதனால அந்த இடத்துல அதுதான் நியாயம். பதில் சொல்லாம எவ்வளவு ஆச்சு திருப்பி கேட்கவே குறியா பள்ளிக்கு எதிராக வந்து ரசிகர்களை மாத்திரதான் அவருக்கு வேலையே. ஆனா நம்ம இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். இன்னும் அசிங்கப்படுத்துறது அதையும் சொல்லிக்க, அது நடக்கவே அதுதான் உண்மை. வாங்க, முயற்சி பண்ண தப்பு இல்ல, முயற்சியே பண்ணாம அது முடியாதுன்னா தப்பு இல்லையா? இருக்கிறது சிறப்பாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. தம்பி உடையான் படைக்கு வந்தான், வாகனம் உடையான் வழிக்கு வந்தான், ஆடை உடையான் அவைக்கு வந்தான், நல்ல மனைவியை உடையான் விருந்துக்கு வந்தான், நல்ல படிப்பறி உடையவன் பேச்சு கஞ்சான். தான் கற்ற இந்த நம்பிக்கை இருந்தா நம்மளால எங்கேயும் வெற்றி பெற முடியும் நம்பிக்கை இருக்கும். அது ஒண்ணும் மஜாயத்து இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி விதின்னு ஒண்ணு இருந்தா விதி விளக்கணும் இருந்திருக்கணும், இருக்கும். இப்படியே நம்ம இருந்துச்சு. ஆனா இதையும் இப்படி ஒருத்தர் மாத்தி போட்டார் அப்படின்ற மாதிரி கதைகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வரிசையில இந்த கதை மிக பெரிதாக பேசப்படாத ஒரு கதை. எங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. இது எந்த ஊரு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அப்படின்ற ஊரு. இந்த திருவைகுண்டம்ன்ற ஊர்ல ஒரு தம்பதியர்கள், சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரின்னு பேர், 2 பேருக்கும் புருஷன் பொண்டாட்டி. ரொம்ப நாள் குழந்தை இல்ல, இறைவனை வேண்டி இறைவன் அருளால ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்தப்ப பேசாது. ஆனா பிறந்து 2-3 வயசானதுக்கு அப்புறம் ஏதாவது பேசணும்ல, சத்தம் வரணும்ல. குழந்தை பேசவே இல்லை. 5 வயசாச்சு பேசல. 5 வயசு அந்த குழந்தை காசிக்கு எப்படி போச்சு, என்ன நடந்துச்சுன்றதான் கதை. அந்த குழந்தை 5 வயசு வரைக்கும் பேசல. திருச்செந்தூர் முருகனை வேண்டி பிறந்த பிள்ளை. திருச்செந்தூர் கழிச்சிட்டு போறாங்க தாய் தகப்பன் இருவரும். அங்க போய் முருகனை வேண்டாரு. ஆமா, முருகன் 3 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க கோயில் வளாகத்துல. பாருங்க, குழந்தைய மட்டும் முருகன் ஆட்கொள்றான். குழந்தையை மட்டும் ஆட்கொண்டு பேசாமல் இருந்த குழந்தைக்கு பேசும் சக்தியை கொடுத்தார். அதனாலே நாவு திறந்து குழந்தை பேசியது. எப்படி அருணகிரியாருக்கு அருள் புரிந்து
திருப்புகழை முருகன் பாட செய்தானோ அதுபோல் இவருக்கு அருள் புரிந்து கந்தர் கலிவெண்பா அப்படின்ற நூலை பாட செய்தார். இப்ப யாருன்னு தெரிஞ்சிருக்கும், வேற யாரும் கிடையாது, அவர் தான் குமரகுருபரர். அவர் பேரு குமரகுருபரர். முதல்ல அவர் பாடிய நூல் கந்தர் கலிவெண்பா. அதன் பிறகு என்ன ஆகுது, ஒவ்வொரு ஊரா போறாரு, திருவாரூர் போறாரு, வைத்தீஸ்வரன் கோயில் போறாரு, ஒவ்வொரு ஊர்லயும் ஒன்னொன்னு பாடுறாரு. முருகப்பெருமான் அருள் கொடுத்த பிறகு என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு வித்தை இருக்குன்னா அந்த வித்தைக்கு குருநாதர் வேணும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. உன் குருநாதர் யார் அப்படின்னா, நீ யாரை சந்திக்கும் பொழுது நீ யார் எது பேசினாலும் திரும்ப பேசிடுவேன், யார் எதை கேட்டாலும் அதுக்கு பேசக்கூடிய ஆற்றலை உனக்கு கொடுத்தேன். ஆனால் எவர் பேசும்பொழுது உன்னால் மறுப்பு பேச முடியவில்லையோ, நீ மௌன நிலையில இருக்கியோ, அவர் தான் என் குருநாதர்ன்றார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல். அதன் பிறகு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வராரு. மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாடுறாரு. அவர் பிள்ளை தமிழ் பாட 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 அண்ணனினுடைய கழுத்தில் இருந்த முத்துமாலையை கொண்டு வந்து மீனாட்சியே சிறுபிள்ளையாக இருந்து குமரகுருபரர் கழுத்துல போட்டா. அது ஒரு வரலாறு. இது கதை பெருசு, நான் சுருக்கமா சொல்லி முடிச்சேன். இந்த குமரகுருபரர் என்ன பண்றாரு, தர்மபுரி ஆதீனம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, தமிழ்நாட்டுல தர்மபுரி ஆதீனம்னு பேர். அங்க போறாரு. அங்க ஆதீனமாக இருந்தவர் யார் அப்படின்னா, அவர் தான் மாசிலாமணி தேசிகர்னு அவருக்கு பேர். நான் முருகன் என்ன சொன்னாரு, நீ யாரை எதிர்த்து பேச முடியாம ஸ்தம்பிச்சு நிக்கிறியோ அவர் தான் நீ குருவாக ஏத்துக்கணுங்கிறார். இப்ப மாசிலாமணி தேசிகரை போய் சந்திக்கிறாரு. சந்திக்கும் பொழுது அவர் சில கேள்விகள் கேட்கிறாரு. பெரிய புராணத்துல ஒரு பாடலை கேட்கும் பொழுது அந்த இடத்துல இவரால பதில் சொல்ல முடியாம ஸ்தம்பிச்சு நிக்கிறார். அப்ப நினைக்கிறாரு, முருகன் ஏற்கனவே என்ன சொன்னாரு, யாருக்கிட்ட பேச முடியாம நம்ம நிக்கிறோமோ அவங்க தான் குருநாதர்னாரு. இப்ப மாசிலாமணி தேசிகரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். இப்ப மாசிலாமணி தேசிகர் சொல்றாரு, அப்பா நீ செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் உண்டு. என்ன அப்படின்னா, இறக்க முக்தி எதுனா காசி. அந்த காசி மாநகரத்துக்கு நீ போய் அங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மடத்தை உருவாக்கி நமது சைவ சமயம் தலைப்பதற்கும் உன்னுடைய நூல் உன்னுடைய புகழ் அங்க பேசப்படணும். நம்மளுடைய தமிழ் சைவம் வந்து தமிழோடு சேர்ந்து அங்க வளரணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறேன். இவரும் காசிக்கு வந்துடுறார். இங்க என்ன பிரச்சனை தெரியுமா, அப்ப காசியில இஸ்லாம் மன்னர் முகலாயர்களினுடைய ஆட்சி காலம். அங்க இந்து சமயத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது. குறிப்பா காசி விஸ்வநாதர் கோயிலை பூட்டி வச்சிருக்காங்க. கும்பாபிஷேகம் கிடையாது, அர்ச்சனை பூஜை எதுவும் கிடையாது. கோயிலே பால் அடைஞ்சு பூட்டப்பட்டிருக்கு. முகலாயனுடைய ஆட்சி காலம். இந்த முகலாய ஆட்சி காலத்துல தான் நிறைய கோயில்களை இடிச்சாங்க ஒரு கட்டத்துல. அப்ப இடிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த கதை தெரியும். மீனாட்சி அம்மன் கோயிலை இடிக்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு, 48 வருஷம் இன்னைக்கு அணையாத தீபமாக எரிந்ததுல. அது போல இங்க காசியில முகலாயருடைய ஆட்சி காலம். படையெடுத்து வந்தாங்க. இங்க என்ன நடக்குது தெரியுமா, இந்த மண்ணை இந்து சமயத்துக்கு ஆதரவே கொடுக்க மாட்டான், கோயிலை பூட்டி வச்சிருக்கான். இப்ப இவர் போறார். இவர் ஒரு தமிழ் புலவர். அங்க பேசக்கூடிய மொழி என்ன, இந்துஸ்தானி மொழி. கிட்டத்தட்ட ஹிந்தியும் உருதும் கலந்த மாதிரி இருக்கு அந்த மொழி. அந்த மொழி அங்க இருக்கிறவங்க தான் தெரியும். இவர் தமிழ் புலவர். போயிட்டார். அவைக்குள்ள போனோடனே வரவேற்பு கொடுக்கணும்னா கூட தமிழ்ல கொடுக்க முடியாது. அங்கெல்லாம் இந்துஸ்தானி பேசுவாங்க, இவருக்கு தமிழ் தான் தெரியும். போய் நிக்கிறாரு. அங்க மொழிபெயர்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அப்ப இவர் கேட்கிறாரு, நான் அந்த மாதிரி இந்து சமயத்துல மதுரையில இங்க இருந்து வந்திருக்கேன், தமிழ்நாட்டுல இருந்து, இந்த மாதிரி இந்து சமயத்திற்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், கோயில தரவேன்ற மாதிரி பேசுற, ஒரு மடம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்ப மண்ணை என்ன பண்றான் தெரியுமா, மதிக்கவே மாட்டான். ஒரு ஞானி வந்து நிக்கிறாரு, ஒரு சிம்மாசனம் கொடுத்துருக்கணும், உட்கார சொல்லி இருக்கணும், எதுவுமே பண்ண மாட்டான். பயங்கர திமிரா பேசுறான். திமிரா பேசுறவே அவர் ஆதரிக்க மறுக்கிறான். உட்காரது கூட இடம் கொடுக்க மாட்டான். இப்ப சொன்னா, நீங்க கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியுது. அவன் மொழியில சொல்றான், என்னமோ கேட்கறீங்க, ஆனா அவனுக்கு தெரியும் அவர் என்ன கேட்கிறாரு. ஆனா திமிருக்கு வேணும்னே சொல்றான். நீங்க கேட்கறீங்கன்னு தெரியுது, ஆனா நீங்கள் எது தானமாக கேட்பதாக இருந்தாலும் என் மொழியில கேட்கணும். உங்க மொழி எனக்கு புரியுமா, என் மொழியை கற்றுக்கொண்டு வந்து அதன் பிறகு கேளுங்கன்னு மண்ணை போயிடுறான். போய் மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்து அவையில அப்படியே மண்ணை நின்று கேட்கிறான். இருக்க அவையில இருக்கவளை பார்த்துட்டு ரொம்ப ஏளனமா சிரிச்சு கேட்கிறான், நேற்று ஒரு தமிழ் புலவர் வந்தாரு, அவர் என்னாரு, என்ன நடந்துச்சு, போயிட்டாரா, ஓடி போயிட்டாரா அப்படின்னு சிரிக்கிறான் அவங்களுடைய மொழியில சொல்லி. இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வெளியில பாத்தீங்கன்னா, அரண்மனைக்கு வெளியில ஒரு சிங்கம் வந்து கர்ஜிக்கிற சத்தம் கேக்குது. சிங்கம் கர்ஜிக்குது. என்னடா சிங்கத்தினுடைய சத்தம் கேக்குதேன்னு எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அப்படி அரண்மனைக்குள்ள ஒரு ஆண் சிங்கத்தின் மீது இவர் அமர்ந்து உள்ள வர்றார். குமரகுருபரர் ஒரு ஆண் சிங்கத்தின் மீது அமர்ந்து உள்ள வர்றார். ஒரு உள்ள வராரு. பின்னாடியே பாத்தீங்கன்னா 2 பெண் சிங்கம், சிங்க குட்டியா வருது. சிங்க குடும்பமே வந்தா இங்க உள்ள உட்காந்துருக்காங்க. உட்கார முடியுமா, பூரா தலைதறிக்க ஓடிவிட்டா, யாருமே இல்லை. மண்ணை மட்டும் கையில வாழை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நடிக்கிட்டு நிக்கிறேன். அவனுக்கு பயம் வேற மனசுக்குள்ள, சிங்கத்தோட வந்திருக்காரப்பா அவரு அப்படின்னுக்கிட்டு, என்ன இது சிங்கத்து மேல வந்திருக்கீங்களேன்னு கேட்கறான் அவங்க மொழியில. அப்ப அவர் சொல்றாரு, நேத்து வந்தேன், நீ எனக்கு ஆசனம் கொடுக்கல, அதனால நானே சிம்மத்தின் மீது அமர்ந்து இதை சிம்மாசனமாக மாற்றிக்கொண்டேன். உடனே ஏளனமா சிரிச்சிட்டு அவர் சொன்னார் அவங்க குமரகுருபரரு, நீ உட்கார்ந்துருக்கிற சிம்மாசனம் அதுல சிங்கம் இருக்கு, அது பொம்மை சிங்கம். நான் உட்கார்ந்துருக்கிற சிம்மாசனம் இது உண்மையான சிங்கம். பொம்மை சிங்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நீ வெறும் பொம்மை, உயிரோடு இருக்கக்கூடிய சிங்கத்துல இருக்கிற நான் தான் உயிர். அதனால நான் எதனாலும் கேட்கலாம் இப்படி வாதிடுறாரு. இப்ப மண்ணை
அவன் பார்த்தான், பரவாயில்ல, ஒரு சிங்கத்தை அடக்கி அவர் மேல அது மேல இவர் ஏறி உட்கார்ந்திருக்காரு. இவர் என்ன சொன்னாலும் அந்த சிங்கம் கேக்குது. சிங்கம் அப்படியே அங்கங்க சுத்துது. கடைசியில குமரகுருபரர் பாதத்துல வந்து அப்படியே எல்லாம் சரணாகதி அடைஞ்சிருது. இப்ப மன்னனுக்கு உணர்வு வருது. ஆகா, வந்து நிக்கிறவரு சாதாரண ஆள் கிடையாது, இவர் இறைவனுடைய அருளை பெற்றவர் போல, பெரிய ஞானி போல, கேட்கறத கொடுத்துருவோம் அப்படின்னு இடத்துக்கு வந்துட்டான். இப்ப வந்தோட என்ன வேணும் கேளுங்கன்னா, இவன் ஏற்கனவே என்ன சொன்னா, ஏன் மொழியில கேட்டா தானே தருவேன்னா, ஆனா ஒரே நாள்ல இறைவனுடைய அருளால அவன் பேசக்கூடிய இந்துஸ்தானி மொழியில இவர் பேசுறாரு. பேசி கேட்கிறாரு. என்ன கேட்டாரு தெரியுமா? எனக்கு இங்கே சைவ சமயத்தை துவங்குவதற்கு மடம் கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும், நீ இடத்தை தானமா கொடுக்கணும்னு கேட்கிறேன், கோயிலை திறக்கணும்னு கேட்கிறேன். இப்ப பார்த்தா இதுல ஏதாவது ஒண்ணு வம்பு ஒண்ணுமே வேணும், உடனே கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சா, இது காசி, இந்த காசியில கருடை பறக்காது, நீங்க என்ன ஒண்ணு பண்ணுங்க, இந்த காசியில கருடை வட்டம் விட்டுச்சுன்னா அந்த வட்டம் விடுறத இடத்த சுற்றி இருக்கிற இடத்த பூரா உங்களுக்கு நான் கொடுத்துறேங்கிறான். அப்படி காசில கருடை பறக்காதுன்னு அவனுக்கு தெரியும். உங்க இந்து சமயம் தானே சொல்லுது கருடை வட்டம் விடாதுன்னு. அப்படி கருடனை நீ வட்டமிட செய்தால் அந்த வட்டமிட இடத்த உனக்கு நான் தானமா கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். அதன்படி பார்த்தாரு. நாளைக்கு நான் இருக்கிற இடத்துக்கு வாண்டி இவர் போயிட்டாரு குமரகுருபரர் சிங்கங்களை அழைத்து கொண்டு. இப்ப போய் அவர் அவரோட வனத்துல இருக்காரு. இங்க இருந்து மன்னன் தன்னுடைய கூட இருக்கிற அமைச்சர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். போய் பார்த்தா குமரகுருபரர் நின்று, ஏன்னா அவர் சாதாரண பக்தர் இல்ல, முருக பக்தர். அதனாலதான் கந்தர்கடி வெண்பா பாடினாரு. மீனாட்சி பக்தர், அதான் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாடினாரு. சரஸ்வதி பக்தர், அதான் சகலகலா வள்ளி மாலை பாடினாரு. அவர் பாடாத நூலையில எல்லா சாமி மாலையும் பாடிட்டார். அப்படிப்பட்ட அவரு நின்று கொண்டு இறைவனை மனதார வேண்டினார். சிவனுடைய அருளால மேல கருடன் வட்டமிடுது. காசி மாநகரமே அதிர்ச்சியாக பார்த்தது. கருடனே பறக்காத ஊர்ல எப்படியா கருடன் பறக்குதுன்னு பார்த்தது. மன்னன் பூரித்து போய் பார்த்தான். கருடன் எந்த இடத்தை சுற்றி வட்டமிட்டதோ அந்த இடத்தை குமரகுருபரருக்கு தானமாக கொடுத்தான். அப்படி கொடுக்கப்பட்ட இடம்தான் காசியில இன்னைக்கும் குமரகுருபரர் மடம் என்ற பெயர்ல சைவ சமயத்தை வளர்க்கக்கூடிய மடமாக இருக்கு. காசியில கருடன் வட்டமிடாது, ஆனால் அந்த கருடனை வட்டமிட செய்தது யாருன்னா குமரகுருபரர். இதை நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு கதையை கூறுகின்ற பொழுது அது வந்து உண்மையான கதையான புனை கதையான தெரிஞ்சிடும். இப்ப இதே கேள்விக்கு கேட்டாங்க, வீராண்டக முடியும் சொல்ல முடியும், சிவபெருமானை வேண்டி அந்த காசியிலே 16,000 தவறு செய்து பறக்க விட்டார் அப்படின்னு சொல்றதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது புனை கதைங்க. ஆனா இத்தனை பேர் சொல்லி இத்தனை சம்பவங்களை சொல்லி இதனாலதான் பறக்க வைத்தார். அதுவும் புராண கருத்து என்பது வேறு, அதை வரலாற்று பதிவாக 17ஆம் நூற்றாண்டு ஏறக்குறைய ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு உட்பட்ட கணக்கு. இந்த கதையிலேயே இவர் இப்படியான சிறப்பை செய்து காட்டினார். அதனாலதான் காசியிலே கருடனை பறக்க வைத்து செய்ய முடியாத சிறப்பை செய்து காட்டினார் குமரகுருபர் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்கேன். உன்னுடைய விளக்கத்தை மனதார பாராட்டி உனக்கு ஏற்ற நல்ல மாப்பிள்ளை பாராட்டி எப்படி வருது பாத்தீங்களா? இவர் என்னைக்குமே வந்து நம்ம பதிலையே சொன்னோம்னாலும் பேசணும்னாலும் அது வேணும்னே, ஏன்னா உண்மையா ஏன் பேசுவாரு. இன்னைக்கு கதை சொன்னாலும் உண்மையை ஏத்துக்கிறாரு. என்னடா சொல்லும்போது சரி இதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம் தோணும். அப்படி அடுத்த சொன்ன அப்படின்னா அதுல போய் பாருங்க, பாராட்டுகிறேன் என்ன இப்படி இருக்கு அந்த வார்த்தை, என்ன மனசு வர மாட்டேங்குது. வார்த்தைகள் மனதிலிருந்து கொப்பளி தொடர்தான் செய்கிறது. அதனால உனக்கு ஏற்றாமா சேர்ந்து வாழ்க்கை பாரம்மா வள்ளி குருநாதா நல்லா ஆரம்பிச்சது அப்படியே நிறுத்திட்டீங்க. சரி வேலை கடைக்கன் பார்வையிலே ஒரு நாரத மகரிஷி பாட்டுக்கு நாரதன் பேரு கதையை நடாத்துவதற்காக ஒரு பாடல் தொடுக்கிறேன். ஏன் மாட்டேன்னு பாடுறேன், திரும்பி பாத்திய சும்மா பாத்தி அவளே நிப்பாட்டிட்டா. உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் நிப்பாட்டிட்டா. பாவம் நான் நிப்பாட்டேன். ஏன் சுதி மாறி பாடிட்டாமா, தாள மாறிடுச்சா? அப்படி குறைவு நீங்க பாடுவீங்க சமீபமா நல்லாவே குறைவு இருந்தா அதெல்லாம் வீரவாணியை மாத்துவாரு. ஒரு 100 குறைந்தாலும் பஞ்சாயத்து உங்களுக்கு அப்படிதான் குறைச்சு கொடுக்குவா. அந்த நிக்கிறாரு பதில சொல்லுங்க. பதிலுக்கு வாங்க. என்ன வருது ஆணவமா இருந்தார். அப்படி ஆணவமா இருக்கும் பொழுது ஏப்பா என்னை சுமக்கிறேன் நீ ஆணவமா இருக்கியப்பா, இந்த என் கையை சும அப்படி கையை தூக்கி போட்டாரு, கீழே வழக்கப்பட்டு விழுந்தாரு. அப்ப ஆணவம் அடை இப்படி பேசுறீங்களே எனக்கு அப்படியே எரியுதியா பத்திக்கிட்டு பா கோயில போய் சொல்லிடலாமான்னு தோணுது. எவ்வளவு சுருக்கமா பதில் சொல்லியிருக்கேன். ஆமா கையை தூக்கி போட்டு கையை போட்டு மயக்கப்பட்டு விழுந்தாருல, அப்ப ஆணவம் அடங்கியதுல ஒத்துக்கிற மாட்டியா? இது ஒத்துக்கிற மாதிரியான பதிலா சொல்லுங்க தலைவா. ஆரஞ்சு துண்ட கூட்ட அறிமுக காட்சியில ஒவ்வொரு புராண கதை சொல்லும் பொழுது கை தட்டி ரசிச்ச நீ அன்பளிப்பு கொடுத்த வாங்கலைன்ற கடுப்புல சொல்றீங்களா இல்ல இது புரியலையா எனக்கு? நியாயத்துக்காக சரி நியாயமாகவே இருக்கட்டும். இதுவும் கல்லணை இதை ஓரளவு ஏத்துக்கிறானே, ஆனா உங்களுடைய கேள்விக்கு முழு பதிலாக ஏத்துக்க முடியுமா? ஒண்ணு வேணாம். இப்ப அன்னைக்கு ஒரு மேடையில நான் புளிய மரம் எப்படி வந்துச்சு நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? எது
கோட்டையை பதிச்சு வச்சு ஆமா. அன்னைக்கே உன்னை கொண்டுலாமான்னு தோணுச்சு எனக்கு. ஊரே ஏத்துக்குச்சு. நீங்க புளிய கோட்டையை வச்சு வந்தாங்க. என்னடா? என்ன சரி. என்ன தப்பு இருக்கா? நீங்க எல்லாரும் மாங்கொட்டை போட்டாதான் புளிய மரம். அப்ப இதுவும் தப்பு இல்லையே. என்ன? இது கையை தூக்கி போட்டு ஆணவம் அழிஞ்சது. அதை ஏத்துக்கிட்டீங்களா? ஆனா. இல்ல, நான் ஏத்துக்க மாட்டேன். அது உண்மைதான். ஏன்னா தனக்கு யார் எஜமானராக இருக்கிறாரோ அவர்கிட்ட ஆணவமா இல்லாம மத்த சாமானியர்கிட்ட ஆணவமா பண்றது இப்ப உள்ள அதிகமா நடக்கிற விஷயம். ஆமா ஆமா. அதுதான் இயற்கையில நடக்கிற விஷயமா அது இருக்கு. நம்ம எதிர்த்து பேச முடியாம நமக்கு பணிஞ்சு ஒரு ஆள். நம்மை விட வலியவர்கள்ட்ட தன்னுடைய திமிரையை ஆணவத்தை காட்டுறது, தன்னை விட எளியவர்கள்ட்ட தான் ஆமா. அதிகமா ஆணவம் வந்து காட்டப்படுகிறது. அதுக்கு என்ன இருக்கா? முடவனை மூர்க்கன் கொண்டால் மூர்க்கனை முனிவு கொள்ளும்னு ஒரு பழமொழி உண்டு. வல்லவனுக்குள்ள வையகத்துல வந்துதான் ஆணவம் உண்டு. அப்ப மகாவிஷ்ணுவிட்ட தன் ஆணவம் அழிந்து போல் காட்டிக்கொண்டு அதே கருணை சாமானி எல்லாத்தையுமே திமிரு, என்னை விட வீரத்தை உயர்ந்தவன் வீரத்தை சிறந்தவன் யாரும் இல்லைன்னு மண்டகனமா திமிரா பேசிட்டே இருக்காங்க. பார்த்தார் மகாவிஷ்ணு. அப்படியா, சரி. இப்ப மகாவிஷ்ணுவா இருக்கும் பொழுதுதானே நீ என்கிட்ட நீ நல்ல மாதிரி நடிக்கிற, சரி வேற அவதாரத்தை உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு திரை அவதாரம் எடுக்கிறாரு. இறுதியாக ராம அவதாரம் முடிச்சு கிருஷ்ண அவதாரம் எடுத்தாச்சு. கிருஷ்ண அவதாரத்திற்கு பொழுது நினைக்கிறாரு இவன் ஆணவமா இருக்கக்கூடிய இந்த கருணனுடைய ஆணவத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இன்னொரு ஆணவம் இருக்கு. யாருக்கு? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நெருங்கிய, அதாவது கிருஷ்ணமா எத்தனையோ 16,008 மனைவி இருந்தாலும் 2 மனைவி மீது மட்டும் கிருஷ்ணபரமாத்மா அளப்பரிய பிரியம். ஒன்னு சத்தியபாமா, மற்ற ருக்மிணி. 2 பேரும் எப்பவுமே கிருஷ்ணபரமாத்மா கூடவே இருப்பாங்க. இந்த சத்தியபாமாவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அழகின்னு ஒரு கர்வம். இப்ப இந்த 2 பேருடைய ஆணவத்தை அடக்கணும் முடிவு பண்ணிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா. இதுக்காக முன்னாடி யுகத்தோட சம்பவத்தை எடுக்கிறார். ஏன்னா ராம அவதாரம் முடிக்கும் தருவாயில ஆஞ்சநேய பெருமான் கேட்கிறாரு ராமன், ஐயா அடுத்த பிறவியிலும் நான் உங்களை ராமனாகவே தரிசிக்கணும், முடியுமா? கிருஷ்ண பரமாத்மா கூட தெய்வ பிறவின்னு அவருக்கு தெரியும், ராமருக்கு தெரியுமா? மனிதனாக பிறந்த மனிதனாக இருந்தவர் இல்லையா? இப்ப அவருக்கு தான் ஒரு மனித பிறவிப்பா எல்லாமே முடியாதுன்னு மறுத்துட்டார். வரம் கேட்டவர்கள் வரையலாம், வரம் வரையுமா? வரையாது. அப்ப கிருஷ்ண பரமாத்மா தெரியுது நாம் ராமனாக இருக்கும் பொழுது ஆஞ்சநேயன் வந்து நம்ம அடுத்த பிறவியிலும் ராமனாவே காட்சி தரணும்னு கேட்டிருக்கானே, அந்த வரத்தை நம்ம கொடுக்கணுமே, அவருக்கு காட்சி தரணுமே அப்படின்னு இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா யார அழைத்தார்னா கருடன் அழைக்கிறார். கருடன் வர்றேன், அப்பா இது மாதிரி ஆஞ்சநேயருக்கு நான் கிருஷ்ணரா ராமனாக காட்சி தர போறேன், நீ போய் ஆஞ்சநேயரை கூட்டி போனோம்னா கருடன் கேட்கிறேன், இது ஆஞ்சநேயா, இது இந்த குரங்கு ஒண்ணு தெரியுமே அதையா கூட்டியா சொல்றீங்க, என்னுடைய திறமைக்கு நான் போய் அவனை கூப்பிடுறதா அப்படின்னு ஆணவம் அடங்கவே இல்லை. யாருக்கு? கருடனுக்கு. சரிப்பா போய் கூட்டிட்டு வா, கிருஷ்ணர் கூப்பிட்டு போய் கூட்டிட்டு வா என்று சொல்ல அதே ஆணவத்தோடு போகின்றான் கருடன் ஆஞ்சநேயரை அழைப்பதற்காக. போய் பார்த்தா குளத்துக்கிற ஓரத்துல ஆஞ்சநேயர் ஸ்ரீராம ஜெயந்தி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. போய் கிருஷ்ணர் கூப்பிட்டாரு உடனே. அப்பதான் ஆஞ்சநேயர் பண்ணா கிருஷ்ணர் அழைத்தார், குரங்கே வான்னு முதல் அழைக்கிறார். அழைத்தவுடனே கோபம் கொண்ட ஆஞ்சநேய பெருமாள் ஒரே அறை சிவனை சேர்த்து அறையில சுருண்டு விழுந்த உடனே கருணை மூர்ச்சி ஆயிட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமா போய் இவர் வீட்டு வந்தா நடுவர் பிரச்சனை. அதன் பிறகு ராமன் அழைத்தார் வான்னு உடனே வந்தாரு ஆஞ்சநேய பெருமாள். அப்ப மிகப்பெரிய ஆணவம் கொண்டிருந்தான், தன்னை விட வீரன் யாரும் இல்லைன்னு. ஆனா ஆஞ்சநேய பெருமாள் விட்ட ஒரே அறையில மூர்ச்சியாகி விழுந்து தன் ஆணவத்தை அடங்கினார். இது பதில் வந்துருச்சு. இதோட நிறைவு மட்டும் சொல்கிறேன். இப்ப காட்சி தரணும் ஆஞ்சநேய பெருமானுக்கு ராமனாக, இவர் கிருஷ்ணபரமாத்மா ராமனை மாறிட்டார். சீதைக்கால வேணுமே, இங்கே தான் ஒரு மிகப்பெரிய அழகின் ஆணவம் சத்தியபாமாவுக்கு. போய் சீதையா உருமாறி வாமான்னு சொல்ல, இப்ப போனவ இருந்த நகை எல்லாம் அள்ளி போட்டு வர சீதை மாதிரி தெரியல, கோபப்பட்டு ஆஞ்சநேயன் சீதையை பார்க்கும்போது இப்படியா இருங்க என்று சொல்லி அவளை ஆணவத்தை அடக்கி விட்டு ருக்மணின்னு சொல்ல, ருக்மணி போனவன் ஒரே ஒரு காவி சேலை மட்டும் கட்டிட்டு வந்து நிக்கிறா, பார்க்க சீதையை போலவே தெரிந்தார். அப்ப ஆஞ்சநேய கட்ட வரத்திற்காக ராமனாக தரிசிக்க வேண்டும் என்று அந்த ஒரு வரத்தை வச்சு ஒரே கல்லுல 3 மாங்க அடிச்ச மாதிரி ராமனா காட்சியும் கொடுத்தாச்சு. தன்னை விட வீரன் யாரும் இல்லையே ஆணவம் கொண்டிருந்த அந்த கருடனை ஆஞ்சநேயன் குரங்கு விட்ட ஒரே அறையினால அவன் ஆணவத்தை இறக்கியாச்சு. தன்னை விட அழகு சிறந்தவன் யாரும் இல்லையே கர்வம் கொண்டிருந்த சத்தியபாமுடைய கர்வத்தையும் அடக்கி அன்று ராமனாக காட்சி கொடுத்தார் கண்ண பரமாத்மா. ஒரே நேரத்தில் இத்தனை பேரையுடைய ஆணவத்தை அடக்கி காட்சி கொடுத்திருக்கிறேன். இது அரை முறையமா இருக்கு. இதை ஏத்துக்கிறீங்களா? இதையும் அரை ஏத்துக்கிறேன். அப்பா இன்னைக்கு மழை பெய்ஞ்சா அது உனக்குதான் ஒரு கதை சொல்லும்போது அதுல எந்த ஒரு கிளைக்கையும் தொடாம அதுல குற்றம் கண்டுபிடிக்காம நேரம் காலம் இல்லையே பேசலாம். இப்ப விட மாட்டேன், அடுத்த மேடையில சிக்காம எப்பவுமே நான் விட மாட்டேன். அதை ஞாபகம் வச்சுக்க. பார்த்த முருகன்
பிடிக்கலையா உன்னை கட்டா வரைக்கும் முடியும் நல்லா இருப்பாரு. உன்னை கட்டி இந்த வாய் பேசுறேனா தமிழ்ல இருந்து எகிரி குதிச்சு கேரளாவை தாண்டி போவார். அரபிக்கடலை குதிச்சுவார். எனக்கு முருகனை பிடிக்கல கிளம்புங்க முதல்ல. பிடிக்கலாம் கட்டி ஆமே குறைச்சு வாய் பேசி இந்த அவசகினி விடுத்து தெரியுமா அவர் என்ன வேலை செய்யறாரு தெரியுமா கிடையாது. கூட்டி கொடுப்பது உங்கள் எல்லாம் கூட்டி தான் கொடுக்குறோம். ஆமா ஆமா அறிவமான சிறுமியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னைய நாடகம் இல்ல இது பிரம்ம முடிச்சல்ல. இதுவே என் சத்தியம் சத்தியம் சத்தியம். கடுகு போட்டாலும் வெடிச்சிடும் முகத்தை. முகத்தை இப்படி வச்சுட்டு போறாரு பாட்டு நமக்கு என்ன